அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அவன் வாய்க்குள்ள ஏகப்பட்ட பில்ஸை கொட்டி அதுக்கப்புறம் இவளே வந்து அவனை சரி பண்ணதுக்கும் உதவி செஞ்சிருப்பா. கடைசியாக எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி ஹன்ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி பார்த்துருப்போம். இந்த மனுஷனமே ஒரு காலத்தில் வாட்டர் ட்ரைபில் தான் இருந்தார். இந்த செயின்ட் இருக்கால்ல, அவளுக்கு இந்த மனுஷனை நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இவங்களுக்குள்ள நல்ல பழக்கம் இருக்க போல தெரியுது. ஆனால் அந்த மனுஷனோட பொண்ணு இருக்கா, குட்டி பொண்ணு, அவளுக்கு இவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மார்க்கமாக பேசுகிறா. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டமா, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணும் பார்க்குறா, கரெக்டு தான், உன்னால் எந்த பொண்ணை தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இவங்கெல்லாம் பேசுறதை வச்சு பார்க்கும்போதே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மனுஷனுமே ஒரு காலத்தில் வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது. இப்போ அந்த கிழமை இருக்குது, அது கேட்குது, என்னடா உன் அங்கிளை கூட உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தோட எல்லா ஒட்டு உறவும் அறுந்து போச்சு, அப்புறம் என்ன அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருப்பா. ஆக்சுவலாக அந்த மனுஷன் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவங்க ட்ரைபோடைய வாட்டர் கார்டையே வந்து அட்டாக் பண்ணியிருக்காராமா. ஸோ பேசிக்காக ட்ரைட்டர் தானே. இருந்தாலும் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பேர் இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, நீ வந்து எங்கள் கூட வந்துரு, திரும்ப வந்து நீ செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, அதுவே போதும், மறுபடியும் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்கள் அப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ இவனும் பார்க்குறான், என் பொண்ணே வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கு வழி இல்லைங்க, வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். இந்த பொண்ணு இருந்தால சைரனு, அவள் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக இந்த சைரன் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே சண்டை போடுறா. இந்த மனுஷனுக்கு பயங்கரமான டஃப் கொடுத்து தான் சண்டை போடுறா. ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அந்த ஒரு மனுஷன் இவளுக்கு அடிபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ எப்படியாவது உள்ளுக்குள்ளே பூந்து ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கான். இப்போ 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. இந்த மனுஷன் கேட்குறாரு, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், அவன் என்ன சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னோட பிரதர் இருந்திருந்தா நான் இதுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன், என்னோட பிரதர் இப்போ இங்கே இல்லை, ஸோ நான் தான் இன்சார்ஜ், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளேருந்து டோக்கன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவள் வந்து எடுக்காத அப்படின்னு சிக்னல் காட்டுறாப்பா. சரின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஆனால் அந்த கிழமை இருக்குல்ல, அதை நோட்டீஸ் பண்ணிடுச்சு. அப்போது அது கேட்குது, அது என்ன பொருளை மறைச்சி வச்சிருக்க, வெளியில் எடு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதாவது அந்த கிழமை என்ன தெரியுமா யோசிக்குது, இவன் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கான், அந்த பொருளை வச்சு அந்த ஹன்வாயை டிஃபீட் பண்ணிடலாம், அதனால தான் அவன் அதை மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்குதுப்பா. அதனால தான் அவன்கிட்ட வருது அதை எடுக்கலான்னு. உடனே அவன் என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லை, அந்த டோக்கனை வெளியில் எடுத்து காட்டுறான். இது என்ன டோக்கன்னு தெரியுதா, இது வந்து டிவைன் எம்பரருடைய டோக்கன். ஒழுங்கு மரியாதை எல்லாருமே முட்டி போட்டு ஆணையை ஏற்றுக்கோங்க அப்படின்னோடனே எல்லாருமே முட்டி போட்டுறாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இவனுமே என்ன சொல்கிறான், வாட்டர் ட்ரைப் வந்து மிராசிட்டியை அட்டாக் பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதை திரும்ப போயிடுங்க அப்படின்னோடனே, சரிங்க ஆணையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப போகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ போயிட்டு சைரன் கிட்ட பேசுகிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, நீ வந்து டோக்கனை வெளியில் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இப்போ நீ அதை வெளியில் எடுத்துட்ட, இதுக்கு மேலே நான் உனக்கு எனிமி அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், உன்னை நான் மறுபடியும் மீட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நானும் நீயும் வேறு பாதையில் போய்கிட்டு இருக்கோம், சரியா? ஸோ என்னை பற்றி நீ பெருசாக கவலைப்படாத, இந்த உலகத்தில் இன்னும் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்குது, ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இப்போ அவள் போகும்போது அவளுடைய பிரதர் குறுக்க வரான். அவன் வந்து கேட்குறான், ஏம்மா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு யாருன்னே தெரியாமல் ஒரு சின்ன பையன் மேலே நீ உன் பாசத்தை வைக்கிறியே, இது எதுக்காக அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, ஒழுங்காக திரும்ப போயிட்டு அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு வா அப்படிங்கிறான்ப்பா. இவன் அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறா. உனக்கு வேணா நீ என்னை கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறான், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, ஏற்கனவே அந்த இடத்துல ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அதான் ஹன்வாயை கொல்றதுக்காகவே ஒரு கத்தியை கொடுத்து அமுச்சு விட்ருக்கானே. உள்ளுக்குள்ளே வந்தவன் சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான்ப்பா. ஆக்சுவலாக இவன் யார் அப்படிங்கிறது ஹன்வாய்க்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்கிறான், 10 வருஷம் ஆச்சு, ஆனால் நீ கொஞ்சம் கூட மாறல அப்படிங்கிறான். ஆக்சுவலாக வந்தது எதுக்காக, ஹன்வாயை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அதை விட்டுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவன் என்னடா டார்கெட்டை மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மனுஷனும் கத்துறாரு, டேய் ஓவரா போகிற, நிப்பாட்றா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், நீ யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறியோ அவங்க எல்லாரையும் கொன்று அவங்க தோலெல்லாம் உரிக்க போகிறேன் அப்படிங்கிறான். சைக்கோவாக இருப்பான் போல தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் தனியாக வரல, ஒரு பெரிய ஆக்டோபஸ் மேலே ஏறி வந்திருக்கான். அந்த ஆக்டோபஸை வச்சு எல்லாரையும் சுற்று வர போட்டான். ஆனால் இந்த மனுஷன் வேகமாக போயிட்டு சரன்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டார். ஆனாலுமே ஒருத்தரை பிடிச்சிட்டான் அவன். அதான் இவர் கேட்குறாரு, ஏன்டா உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, மற்றவங்களை எதுக்குடா உள்ளுக்குள்ளே கொண்டு வர அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தல, இதுக்காக தான்டா இரவு பகலாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். மொத்தத்தில் இவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. ஆனாலுமே என்ன சொல்கிறான்னா, வட்டியும் முதலமா மொத்தத்தையும் பைசல் பண்ண போகிறானாமா. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டான நேரமாக பார்த்து எல்லாரையும் வெளில கொண்டு போயிடு அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், கவலையே படாதீங்க, யாருமே இங்கேருந்து தப்பிக்க மாட்டீங்க அப்படிங்கிறான். இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குது. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ எல்லாரையுமே வெளியில் கொண்டு வந்துட்டான்ப்பா.
இவன் வேற ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிக்கிறான். அவனை பார்க்கறதுக்கே ஒரு மார்க்கமாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு ஒழுங்கா வா வந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுங்கிறான். என்னடா இப்படிலாம் கூப்பிடுற? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் விட்டுருந்தா அந்த ஹன்வாயை கொன்றுப்பானாமா. ஸோ இன்னைக்கு உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன் வாடா அப்படின்னு கூப்பிட்றான். இந்த ஆளுமே போய் சண்டை போடுறான்ப்பா. இப்போது இந்த மனுஷன் சண்டை போடுறத நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்க்குறா, டே வாயை மூடுறா, ஜொல்லு ஊற்றுதா அப்படிங்கிறா. ஆக்சுவலாக ஹன்வாய் நல்லா தாங்க சண்டை போடுறாரு. மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஒரு கத்தி இருக்குது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாட்டர் ஸ்வாடாம். அது நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்வாட் போல தெரியுது. அந்த கத்தியை மாஸ்டர் பண்ணுறதுக்கே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கானாமா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சான் அவன் உடம்புல. ஸோ அவன் பட்ட அந்த வலி வேதனையை இந்த மனுஷனும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கத்தியோட அட்டாக்கெல்லாம் மனுஷன் தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அவன் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண இவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த கத்தியை இவரோட ரத்தத்தை வச்சு புனிதமாக்க போகிறானாமா. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? இவருமே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. பிளாக் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ பார்க்குறான், எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவன் ஸ்ட்ரென்த்துக்கு அதெல்லாம் முடியுமா? ஆனால் அந்த பொண்ணு பிடிச்சிக்கிறா. எங்கே போகிற, பொறுமையாயிரு. எங்கள் அப்பா ஆக்சுவலாக வந்து ஒரு பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கத்தி சண்டை போடுற ஒரு மனுஷன். ஆனால் கத்தி இன்னும் கையில் எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே பிளான் போட்டுட்டாருன்னு அர்த்தம் அப்படிங்கிறா. அதுக்கேற்ற மாதிரியே கத்தி எடுத்து அந்த மனுஷன் வீசின வீச்சில் வேற லெவல் அட்டாக்காக இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு அட்டாக்கை நான் வந்து வேற ஒருத்தருக்காக வச்சுருந்தேன். ஆனால் நீ பண்ண வேலையில் மேலே பயன்படுத்த வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாரு. இப்போது அவனுமே அட்டாக் பண்ணுறான், இந்த மனுஷனுமே அட்டாக் பண்ணுறாரு. 2 பேருடைய அட்டாக் மோதினதில் ஆப்பனண்ட்டு டோட்டல் டிஃபீட்டுங்க. பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அதான் இந்த மனுஷன் கேட்குறாரு, கடைசி ஆசை ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஆசையா? நீ வந்து வேதனைப்படுறது தான்டா எனக்கு மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பெரிய பீஸ்ட் வச்சுருக்கான்ல, நம்ம ஹீரோவை தூக்கிட்டான் துக்கா. அவர் உடனே வேகமாக போய் அந்த பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டாரு. ஆனால் அவனுடைய டார்கெட்டு நம்ம ஹீரோ கிடையாது, அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பக்கம் போகும்போதும் மனுஷன் வேகமாக போய் அதை தடுத்துட்டார். ஆனால் அவனுங்க பண்ண பிளானே வேற. அந்த ஆள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அவன் அந்த ஈட்டியை கரெக்டாக தூக்கி போடுறான். ஸோ இவனையும் பிளாக் பண்ணிவிட்டு அந்த ஈட்டியுமே அவர் பிளாக் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு உள்ள ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் இவரை தாக்கிடுதுங்க. மனுஷனுக்கு அடிபட்டுச்சு. இவனுங்க வந்த வேலையை முடிஞ்சிச்சு. அங்கேருந்து ஓரமாக போயிட்டானுங்க. இப்போது இவங்க வந்து துரத்திட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்கள துரத்திட்டு போகாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்முடைய வேலை என்ன, இப்போ மிராஜ் சிட்டி போய் ரீச் ஆகணும், அதுதான் நம்முடைய வேலை. ஆனால் அந்த ஒரு நீடில் பாய்சன் இருக்குது, நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அவர் வந்து சொல்லாத அப்படிங்கிறாரு. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.